Hello everyone, once again welcome back to my YouTube channel. This is Chindraj talking to you. Friends, in this lesson, I would like to teach you some useful spoken English tips through Tamil. So, are you all ready to learn? Yes, let's get started. So, இன்னைக்கு இந்த வீடியோல நான் உங்களுக்கு கொடுக்க போற டிப் என்ன அப்படினு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இப்போ ஃபோன் பேசிட்டு இருக்கோம். அப்போ நம்ம பக்கத்துல இருக்கறவங்க நமக்கு வந்து தொந்தரவு பண்றாங்க. அப்போ நம்ம சொல்லுவோம், ஃபோன் பேசும்போது என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. ஃபோன் பேசும்போது நீ வந்து தலையிடாத. ஃபோன் பேசும்போது நீ வந்து குறுக்கிடாத. டிவி பார்க்கும்போது என்ன வந்து தொந்தரவு பண்ணாத. தூங்கும்போது என்ன வந்து தொந்தரவு பண்ணாத. அவன் வந்து படிக்கும்போது அவனை தொந்தரவு பண்ணாத. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க நம்மளை வந்து தொந்தரவு பண்ணாதீங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம தமிழில் நிறைய சென்டென்சஸ் டே டு டே லைஃப்ல பேசுகிறோம். ஸோ அந்த சென்டென்ஸ் வந்து எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்க போகிற டிப். So friends, this will be very interesting and useful. So please do watch it till the end and definitely you are going to learn something new. So நான் வந்து ஃபோன் பேசும்போது என்ன தொந்தரவு பண்ணாத. ஸோ அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொடுக்குறேன். அந்த எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதில் இருக்கக்கூடிய V1 வேர்பெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணி நிறைய ஓன் ஃப்ரேசஸ் நீங்கள் மேக் பண்ணால் மட்டுமே வந்து இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ look at this example. Don't interrupt. Don't interrupt அப்படின்னா interrupt அப்படின்னா தலையிடுறது, குறுக்கிடுறது. என் விஷயத்தில் தலையிடாதுன்னு சொன்னா கூட don't interrupt அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ interrupt அப்படின்னா வந்து குறுக்கிடுதல், தலையிடுதல், தொந்தரவு செய்தல், இந்த மாதிரி இடத்துல வந்து interrupt அப்படிங்கிறது யூஸ் பண்ணலாம். Don't interrupt while I am talking. Don't interrupt while I am talking. நான் பேசிட்டு இருக்கும்போது என்ன வந்து குறுக்கிடாத. நான் பேசிட்டு இருக்கும்போது என்ன வந்து தொந்தரவு பண்ணாத. அப்படின்னா அவன் ஏதோ வந்து அவனுக்கு பண்ணிருக்கிறான்னு அர்த்தம். ஸோ நான் பேசிட்டு இருக்கும்போது என்ன வந்து தொந்தரவு பண்ணாத அப்படின்னு சொல்றதுக்கு don't interrupt while I am talking. Don't interrupt while I am talking. So don't interrupt while I am talking. Next one, don't interrupt while he is reading. அவன் வந்து படிக்கும்போது அவன் வந்து நீங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணாத. Don't interrupt while he is reading. Next one, don't interrupt while she is sleeping. Yes, அவ வந்து தூங்கும்போது அவளை வந்து நீ வந்து இன்டரப்ட் பண்ணாத, அவளை வந்து இடைஞ்சல் பண்ணாத, அவளுக்கு வந்து நீ வந்து எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்காத. Don't interrupt while she is sleeping. Next one, don't interrupt while they are watching TV. Yes, அவங்க வந்து படம் பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களை வந்து நீ வந்து தொந்தரவு செய்யாத, அவங்க விஷயத்துல வந்து நீ தலையிடாத, அவங்களுக்கு இடைஞ்சல் பண்ணாத. வீட்டில் அவங்க பாட்டுக்கு என்ன டிவி பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இது எல்லாம் வந்து இங்கிலீஷ் சொல்றது தான் don't interrupt while they are watching TV. Don't interrupt while I am learning. Yes, நான் வந்து கத்துக்கிட்டு இருக்கும்போது, நான் வந்து லேர்ன் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன வந்து நீ வந்து இன்டரப்ட் பண்ணாத. ஸோ இதில் இருக்கக்கூடிய டோன்ட்டுக்கு ஆஃப்டர் இருக்கக்கூடிய இன்டரப்ட் அப்படிங்கிற V1 verb எடுத்துட்டு don't shout while I am talking. நீங்க shout அப்படிங்கறத போட்டுட்டு don't shout while I am talking. சத்தம் போடாத நான் பேசும்போது. Don't shout while I am sleeping. நான் தூங்கும்போது வந்து சத்தம் போடாத. Don't play while I am sleeping. நான் தூங்கும்போது விளையாடாத. ஸோ இதில் இருக்கக்கூடிய டோன்ட்டுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய V1 verb சேஞ்ச் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அதாவது இந்த verb plus ing இருக்குது இல்லைங்களா, இந்த verb plus ing நீங்க சேஞ்ச் பண்ணி நிறைய சென்டென்சஸ் மேக் பண்ணலாம். ஸோ இப்படி தான் ஒரே ஒரு சென்டென்ஸ் எடுத்து அதில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட், அதில் இருக்கக்கூடிய verb, அதில் இருக்கக்கூடிய ஆக்சிலரி verbs இதெல்லாம் நீங்க சேஞ்ச் பண்ணி நிறைய சென்டென்சஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணா மட்டுமே வந்து இங்கிலீஷ் வந்து சீக்கிரமா லேர்ன் பண்ண முடியும். Thank you for watching this lesson. I'll see you soon again some other interesting lesson. Until then, bye bye. Take care.